உங்கள் ஃபியூச்சர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, முதல்ல சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணாவே போதும். ஏன்னா உங்கள் பெயினை விட உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்களை ஹோல்டு பண்ணியிருக்கு. நீங்கள் எதை ஸ்டாப் பண்ணணுன்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5 பாயிண்ட்ஸாக நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் தான் பெரும்பாலானவங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுது. அதாவது நடக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்களோட திங்க் பண்ணுறது வேறு விதமாக இருக்கும். அதே தான் உங்களோட ஹஸ்பண்ட்னாலும் சரி, உங்கள் ஒய்ஃப்னாலும் சரி, டிவோர்ஸ் ஆன பிறகு நீங்கள் திங்கிங் ஹையாக வச்சுருவீங்க. உங்களோட ஃபேமிலியில் உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர்னாலும் சரி, உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றிய ஓவர் திங்கிங் அதிகமாக வச்சுருப்பீங்க. உங்களோட லைஃப்பை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணுறது பேட்டர்ன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓவர் திங்கிங்காக பண்ணியிருப்பீங்க. இதனால் என்ன ஆகுனா, உங்களோட திங்கிங் மட்டுமே க்ரோத் ஆகிட்டு இருக்கும், உங்கள் வாழ்க்கை க்ரோத் ஆகவே இருக்காது. திரும்பி பார்த்தா உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா உங்களோட திங்கிங் பேட்டர்னை நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுனால அது உங்களோட ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிடுமா இல்லையா? அது செயலில் வராது. செயல் தான், ஆக்ஷன் தான் உங்களை லைஃப்பை மாற்றும். அந்த ஆக்ஷன் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதும் ஸ்டாப் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஓவர் திங்கிங். நீங்கள் திங்க் பண்ணுற பேட்டர்னை மாற்றுங்க, ஓவராக திங்க் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. இது உங்கள் லைஃபுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இது மாறும். ஸ்டாப் நம்பர் 2, வெயிட்டிங் ஃபார் சம்ஒன் டு வேலிடேட் யூ. அதாவது உங்கள் மதிப்பை நீங்களே தரைக்குறைவாக நினச்சிருவீங்க. உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இடையில என்ன ஆகுனா, நம்ம செஞ்சது கரெக்டா தப்பா இல்லைன்னு உங்களோட வேலிடேஷனை நீங்களே குறைத்து உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டுருவீங்க. அதாவது நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிருவீங்க. பட் ஆனால் இது நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும். அதனால் என்னாகும், மற்றவங்களை உங்களை வேலிடேஷன் பண்ணுறதுக்கு அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு செயலை செய்வீங்க, அவங்க வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு உங்கள் லைஃப்பையே அழிச்சிரும். ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகளை தான் நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க. அது ஒரு சூழ்நிலையாக முடிஞ்சிருக்கும். பட் திரும்பவும் அதை தப்பு பண்ணாதீங்க. இதை ஸ்டாப் பண்ணுங்கள், புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலிடேஷன் இல்லாத வாழ்க்கை பிளட் ஆகாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் லைஃப்பை மாற்றும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை உருவாக்குங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையோட மதிப்பு. நீங்கள் செய்யக்கூடிய செயல், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே மதிப்பு மிக்கது. தன்னால் வாழ்க்கையை வாழ முடியும். மீண்டும் என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு, இல்லைனா அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான மைண்ட் செட்டை என்னால் செட் பண்ண முடியும். என்னால் தைரியமாக வாழ முடியுன்றத அந்த வேலிடேஷன் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டாப் நம்பர் 3, பிளேமிங் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி திங். உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு செயல் செய்கிறப்போ, ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் லைஃபுக்கு உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் திங்க் பண்ணுறப்போ உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்குவீங்க. தன்னால் முடியுமா, தனக்கு இது நடக்குமா, இல்லை இந்த சூழ்நிலையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத அந்த பிளேம் பண்ணுறது, மற்றவங்க பிளேம் பண்ணுறது அவுட் ஆஃப் சிலபஸ். ஆனால் உங்களை நீங்களே பிளேம் பண்ணுறது, உங்களுக்குள்ளேயே ஒரு சப்ஜெக்டை உருவாக்கிக்கிறீங்க. அதுதான் உங்களை அடுத்தடுத்து அது கண்டென்ட்டாக உருவாக்கி அதில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுறீங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக மறுபடியும் அமைஞ்சிரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் அது சரி செய்யாது. மீண்டும் மீண்டும் உங்களை பிளேம் பண்ணுறப்போ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் திரும்பவும் வாழ்க்கையை முன்னேறணுன்ற அந்த செயல்பாடும் உங்கள்கிட்ட முற்றிலும் உங்கள்கிட்ட இருந்து போயிடும். நீங்கள் அதுக்கு வழிவிடையாதீங்க. சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும், உங்களோட வாழ்க்கை க்ரோத் ஆகிடும். ஸ்டாப் நம்பர் 4, ட்ரஸ்டிங் த ராங் பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது உங்களோட திறமைகளை நீங்களே பயன்படுத்தாமல் வாழ்கிறது. உங்களுக்குள்ள சில விஷயங்கள், திறமைகள் எல்லாமே இருக்கும். அது பயத்தினால நீங்கள் அதை திரும்பவும் வெளியில் அனுப்பிச்சிருவீங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணால் தானே உங்கள் வாழ்க்கையை மாறிடும்ல. அதுக்கு தான் நீங்கள் வழியை விட மாட்டீங்களே. உங்களுக்கு தான் இது மாதிரியே வாழ்ந்து
இந்த செயல்கள் செஞ்சே இதுவே உங்கள் பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். எப்படி நீங்கள் அந்த திரும்பவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணுறணும். எகெயின் அகெயின் வந்து நீங்கள் ராங்கான பீப்புள்கிட்ட நீங்கள் ஒரு டிசிஷன் கேட்கக்கூடாது. ஒரு செயலை வந்து நீங்கள் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் செய்ய போகிறேன் அப்படின்றத அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லக்கூடாது. இது எல்லாமே உங்களை ஸ்டாப் பண்ணிடும், உங்கள் வாழ்க்கையும் ஸ்டாப் பண்ணிடும். அதனால் நீங்கள் உங்களோட ராங் பீப்புளை கண்டுபிடிங்க. அவங்கள கூட வைக்காதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. அவங்க கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு டிசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்காதீங்க. அவங்கள வந்து நீங்கள் ஸ்பீச்சே அவங்ககிட்ட இருக்கிற ஸ்பீச் நீங்கள் பழகிறது, பேசுகிற விதம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், அவங்க ராங்கான பீப்புள் தான் தெரியும். பட் ஆனால் என்னடா பண்ணுறது, அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களே, நம்ம ஒரு தேவைகளுக்காக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காக நம்ம போகலைன்னா நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிக்கணும். உங்களை மறுபடியும் நீங்களே தப்பான ஒரு செயலை மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ராங்கான பீப்புள் கூடயே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் அவங்ககிட்டயே சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. அதில் இதுவும் ஒன்று. ஸ்டாப் நம்பர் 5, லிவிங் த ராங் பீப்புள். ராங்கான ஒரு பீப்புளுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியில் வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போ தூண்டி விடுற ஒரு பர்சனாக அவங்க தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க கூட நீங்கள் வாழ்கிறது வந்து தவிர்க்கணும். அவங்க கூட நீங்கள் பேசுகிறதையும் தவிர்க்கணும். ஏன்னா எல்லா செயல்களிலும் எல்லா நேரத்திலும் நம்ம கரெக்டாக இருப்போம்னு நம்ம மனசுக்கும் தெரியாது. நம்ம கரெக்டாக தான் செயல்படுறோம்னு நமக்கு நம்மளே சில கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போது நீங்கள் வாழ்கிற கூட இருக்கிற பீப்புளும் சில பேர் வந்து உங்களை அறியாமையே சில விஷயங்கள் அவங்க வந்து தப்பாக நடந்துக்குவாங்க. ஆனால் அது அவங்களுக்கும் சில இந்த இடத்துல இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாமையே நடந்துக்குவாங்க. இதனால் எதுக்காக நீங்கள் வந்து அவங்களோட லைஃபுக்கும் பிரச்சனைகளுக்கு உண்டாகிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட செயல்படுறீங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க. ஸோ அவாய்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி விடுங்க. ஸ்டாப் நம்பர் 5, லிவிங் ஸ்மால் பிகாஸ் ஆஃப் ஃபியர். அதாவது வாழ்க்கையில் பயந்தே உங்களையே நீங்கள் அழிச்சிக்குவீங்க. உங்களோட நினைவுகள் பெருசாக இருக்கும், ஆனால் உங்கள் பயம் அதை காட்டிலையும் பெருசாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை அந்த செயலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட லைஃபுக்கு பிரச்சனையை அடித்து அந்த லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டாடுறதுக்கு உண்டான புது ஐடியாஸ்லாம் உள்ளே கொண்டு வருவீங்க. பிகாஸ் உங்கள் ஃபியர் வந்து அதை சாப்பிட்டு போயிடும். ஏன்னா ஒரு பயம் உங்களை மட்டும் அழிக்காதுங்க, உங்களோட செயலையே அழிக்குதுங்க. இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அழிக்குது, அடுத்தது உங்களை அந்த செயல் செய்ய முடியாத அந்த செயலை தடுக்குது, அதில் வர பாதிப்புகளை அனலைஸ் பண்ண வைக்குது. அதை செய்ய என்னென்ன பண்ணக்கூடாதோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடனே என்ன ஆகும், உங்கள் மைண்ட் செட் மாறிடும். நீங்கள் இந்த செயல் செஞ்சால் பிரச்சனை ஆகும் அப்படின்றது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடும், உங்களை நடத்த விடாது. அதை பற்றி ஓவராக திங்க் பண்ண வைக்கும், இன்னும் திங்க் பண்ண வைக்கும். எப்படின்னா, ஒரு நல்ல செயலுக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், இல்லை லைஃப்பை ரீசெட் பண்ணணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை மீண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சிக்கலான்னு நீ நினச்சாலும் உங்களோட திங்கிங், உங்களோட லிவிங் எப்படின்னா ரொம்ப சுருக்கி போயிடும், ஸ்மால் ஆகிடும். எல்லாமே சின்னதாக ஆகிறப்போ உங்கள் வாழ்க்கையும் சின்னதாக தாங்க இருக்கும், இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற விதமும் நீங்கள் யோசிக்கிறதையும் அவுட் ஆஃப் திங்கிங் அப்படி இருக்கணும். அவுட் ஆஃப் திங்கிங்னா உங்களை தாண்டி, உங்களை திங்கிங்கை தாண்டி அது வந்து பெருசாக இருக்கணும். அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த திங்கிங். அதனால் அந்த திங்கிங் அது செயல்படுத்தக்கூடிய திங்கிங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வர அந்த நீங்கள் செயல்படுத்துக்கிறப்போ வர பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிற அந்த சக்தியும் அந்த தைரியமும் உங்ககிட்ட வரும். இல்லை அப்படின்னா பயம் மட்டுமே உங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகளில் ஒரு செயல்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அது மீண்டும் உருவாக்கி உங்கள் வாழ்க்கையும் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடும். நான் ஒரு கோச்சாக சொல்கிறேங்க, இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால தான் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் த க்ரோத்.
ஸ்டாப் த ஃபியர், ஸ்டார்ட் த பவர். ஸ்டாப் த blame, ஸ்டார்ட் த ஹீலிங். இந்த மெசேஜ் உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தாலும், உங்களோட லைஃப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்காக ரீபில்ட் பண்ணுற பிளேஸ் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.